ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமோஸ். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் சோஹி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் தான் சோஹி. அவங்க ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு ஒன்றுக்கு அனுப்புவாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயினோ பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓக்கு அந்த ட்ரைனிங்காக போறாங்க. அங்க அவங்களுக்கு சைஃபண்டும் கிடைக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா போற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பயங்கர பிரஷரா மாறுது. ஒரு பிபிஓ ஜாப்னா அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவன் இவன் போற வரவன்லாம் திட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க வாழ்க்கையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அதை வீட்லயும் சொல்றாங்க, ஸ்கூல்லயும் சொல்றாங்க, கம்பெனிலையும் சொல்றாங்க. ஆனா யாருமே அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதுக்காக எடுக்கிற முடிவு என்ன, அவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டிடெக்டிவ் ஜூஜின் களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத அதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய காரணத்தோட காமிச்சிருக்க ஒரு படமா தான் இது இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், நமக்கு பின்னாடி இருக்க ஒரு சிஸ்டமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மனுஷனை எவ்வளவு பிரஷர் பண்ணுது, அதுல யாரு தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு, ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு இந்த மாதிரி சிஸ்டமே மொத்தமா பொறுப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கவும் தான் செஞ்சது. நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும், ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க தவிக்கிற காட்சிகள் எல்லாம் மிரட்டி விட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ற இன்னொரு ஹீரோயினோட போர்ஷன்ஸுமே நீட்டா இருந்தது. அவங்க பெர்ஃபார்மன்ஸுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா தான் போகும், பயங்கர ஃபாஸ்டாலாம் இருக்காது, பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமா தான் இது போகும். அந்த ஸ்லோனஸ் மூலியமாவே இந்த படத்துல இவங்க பல விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க முதல்ல இந்த படத்தை ஸ்லோவா உட்காந்து பார்த்து தான் ஆகணும். இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல இவங்க காமிச்சிருக்க அந்த எமோஷனல் இம்பாக்ட் தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஒரு கார்பரேட் சிஸ்டத்துல போய் மாட்டினதுக்கு அப்புறம் எப்படிலாம் மாறுது அப்படின்றத எமோஷனல் கலந்து ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பெருசா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்க ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு நீட்டான ஒரு படம் பார்க்கணும்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7.5 மார்க் கொடுக்கலாம். இது ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.